ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனுடைய கடைசி வீடியோ டாபிக் வெடித்தல் வழிமுறை சிதறி பரவுதல் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். அதிலே பதில் இருக்குது. வெடித்தல் வழிமுறை, அதாவது வெடித்தல்னால் என்னென்னா, இங்கே வந்து மற்ற காரணிகள் எதுவுமே தேவையில்லை, காற்று நீர் விலங்கு எதுவுமே தேவையில்லாமல் அதே அந்த கனி அல்லது அந்த விதை எதனாகதான் திடீர்னு அந்த ஒரு விசையுடன் வெடிக்கிறது. விசையுடன் வெடித்து அதனுடைய விதைகள் வந்து என்ன ஆகுது, அந்த தாவரத்துலேருந்து என்ன ஆகுது, பக்கத்துலேயே வந்து பரவ உதவுறதுக்கு உரிய அமைப்பு தான் அந்த வெடித்தல் வழிமுறை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? சரி, இதில் என்ன தகவமைப்புகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் சில கனிகள் எடுத்துட்டோம்னா, அதாவது தொடுவதன் மூலமாக நம்ம தொட்டு டச் பண்ணின்னு வச்சுக்கோங்க, என்னங்கிறாங்க, அது வந்து ஒரு விசை, அதுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அது என்ன ஆகுதுங்கிறாங்க, வெடித்து விதைகள் வந்து மிகுந்த விசையுடன் தூக்கி எறியப்படுகிறது. இப்போ அதுக்கு வந்து காசித்தும்பை எடுத்துக்காட்டு, பால்சம் பிளான்ட், புரியுதுங்களா? அது வந்து ஹீரா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது தொட்டோன்னே என்னாகும், அது தாவரம் அந்த விதை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருமா, அந்த கனி வந்து வெடித்து அந்த விதைகள் வந்து பரவுது அப்படிங்கிறாங்க. அதேமாரி சில கனிகளில் மழை தூறலுக்கு பின் மழை நீருடன் தொடர்பு கொள்ளும்போது திடீரென சத்தத்துடன் வெடித்து விதைகள் பரவுகின்றன. அதாவது அந்த கனி மேலே மழைத்துளி படும்போது ஈரம் பட்டோடனே என்ன ஆகும்னா, அந்த விதை வந்து என்ன ஆகுது, அப்படியே ஒரு வீக்கம் அடைஞ்சு என்ன ஆகுது, அப்படி டப்புன்னு வெடிச்சிருதான். வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லாம் பரவுது. எடுத்துக்காட்டு ருயிலியா, அப்புறம் வந்து கிரசாண்ட்ரா, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. சில கனிகள் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு மாதிரி சத்தத்துடன் வெடித்து எல்லா திசைகளிலும் அந்த விதைகள் வந்து சிதறடிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு இதுக்கு பஹீனியா வாக்லி, ஒட்டகப்பாதக்குடி, இது எடுத்துக்காட்டு. அப்புறம் வந்து கனிகள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சோடனே இந்த விதைகள் வந்து என்னாகுது, அதில் சுற்றியுள்ள ஒரு திசுக்கள் ஒரு பிசின் மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு திரவமாக மாற்றமடையுது. அப்படி மாற்றமடைவதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கனிகளுக்குள்ள அந்த அந்த திரவம் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ அந்த அழுத்தம் என்ன ஆகுது, அந்த கனியை வந்து வெடிக்க உதவுது. ஸோ அதை வெடிக்கணுன்னா இந்த விதைகள் வந்து வெளியில் பரவிடுது. இதுக்கு எடுத்துக்காட்டு எக்பெல்லியம் எலேட்ரியா. இது வந்து என்னென்னா, இதுக்கு பீச்சும் வெள்ளரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர், புரியுதுங்களா? அப்புறம் கைரோகார்பஸ் மற்றும் டிப்டிரோகார்பஸ், இதெல்லாம் வந்து இந்த எடுத்துக்காட்டுக்கு இது எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அதுவாக வெடித்து அந்த விதைகள் வந்து பரவக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஊமத்தம்பூ பார்த்துருப்பீங்க, ஊமத்தங்காய், அது வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வெடிக்கிறது தான். அந்த காய் வந்து அதுவாக வெடித்து வர்றது, பிளவு விட்டு வர்றது, புரியுதுங்களா? சரி, இப்போ மனிதனுடைய உதவியுடன் விதை பரவுதல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிதன் அதுக்கு மூல காரணமாக இருக்கான் கனி விதைகள் பரவுவதற்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பந்து, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விதைப்பந்து, அதாவது விதைப்பந்துனா என்னென்னா, களிமண், வேற ஒன்றும் இல்லை, களிமண், அப்புறம் வந்து இலை மக்கி போன அந்த இலைகள், அதாவது இலை மக்குன்னு என்ன அர்த்தம், அந்த பசுமாட்டினுடைய சாணம் அதோடு சேர்ந்த அந்த குப்பை, வேற ஒன்றும் இல்லாத எடுத்துக்கிட்டு அதோடு என்ன செய்கிறாங்க, விதைகளை கலந்துடுறது. விதைகள் என்ன விதை வேணுமோ நம்ம அந்த விதையை அதில் கலந்து ஒரு பந்து மாதிரி உருவாக்குறோம், பார்த்திங்களா? அதுதான் வந்து விதைப்பந்து அப்படிம்பாங்க, புரியுதுங்களா? இது வந்து ஜப்பானியர்களினுடைய பழமையான நுட்பம். இந்த விதைப்பந்து என்ன ஆகுது வச்சுக்கிட்டு, இந்த தாவரங்களை வந்து தக்க சூழலில் வளர பொருத்தமான இடங்களுக்கு கொண்டு சேர்க்க மனிதன் உதவுகிறான். இந்த விதைப்பந்து வந்து என்ன செய்யலாம், போகிற வழியில் அங்கங்கே தூக்கி போட்டோம்னா அந்த விதைப்பந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து என்னாக அப்படியே முளைச்சி அந்த இடத்துல வந்து புதிய தாவரத்தை உருவாக்குது. அதாவது தாவரமற்ற வெற்று நிலங்களில் நம்ம போகிற பக்கம் எங்கிட்டு தாவரங்களே இல்லாமல் அந்த நிலம் இருக்குதோ அந்த நிலத்தில் வந்து தாவரங்களை மறுபடியும் உருவாக்குறதுக்கு இந்த தாவரங்களை அந்த பருவ மழை பெய்யும் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே அந்த விதைகளை வந்து என்ன செய்கிறது, அந்த இடங்களில் பரவ செஞ்சிட்டோம்னா அந்த விதை மழை பெஞ்சோன்னே என்ன ஆகும், அந்த இடத்துல முளைச்சி அங்கே தாவர இனம் பெருக ஆரம்பிச்சிருது. இது வந்து மனிதனுடைய உதவியால் நடைபெறக்கூடிய விதை பரவுதல். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம சூழ்நிலையியல் அப்படிங்கிற பாடத்தில் படிக்கிறதுல முக்கியமான தினங்கள், இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா வச்சுக்கோங்க. மார்ச் 21 உலக வன தினம், ஏப்ரல் 22 புவி தினம்,
மே 22 உலக உயிரி பன்ம தினம். ஜூன் 5 உங்களுக்கு தெரியும் சுற்றுச்சூழல் தினம். ஜூலை 7 வன மகோத்சவ தினம். செப்டம்பர் 16 ஓசோன் அகில உலக ஓசோன் தினம். ஸோ அதனால் முக்கியமான இந்த தினங்கள் 1 மார்க்கில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். பின்னாடி ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு. ஏன்னா அக்ரி சம்மந்தப்பட்ட அந்த எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்போ அந்த விதை பரவுது கனி பரவுதுங்கிற பார்த்தீங்களா, அந்த விதை கனி பரவுறதுனால நமக்கு என்ன சார் நன்மைகள்? விதை பரவுதலின் நன்மைகள் என்ன? ஒன்று, தாய் தாவரத்தின் அருகிலே விதைகள் முளைப்பதை தவிர்ப்பதால் விலங்குகளால் உண்ணப்படுவது, நோயுறுவது அல்லது சக போட்டிகளை தவிர்ப்பது போன்ற செயல்களிலிருந்து தாவரங்கள் தப்பித்துக் கொள்கின்றன. புரியுதுங்களா? இப்போ ஒரு தாய் தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்துக்கு அடியிலேயே எல்லா விதைகளும் விழுந்தால் என்ன ஆகும்? அது முளைச்சி வர்றப்ப அதுக்கு போட்டிகள் ஏற்படும். புரியுதுங்களா? அதுக்கு இட நெருக்கடி ஏற்படும், நீர் பற்றாக்குறை ஏற்படுறது. அது இல்லாமல் அந்த தாவர உண்ணிகள் விலங்குகள் என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஸோ அது இல்லாமல் ஒரு தாவரத்துக்கு ஒரு நோய் வந்தால் அங்கே இருக்க சுற்றி எல்லா தாவரத்துக்குமே நோய் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் பக்கத்துலேயே விதைகள் விழுந்தால். அதனால் இந்த விதைகள் என்ன செய்யணுமா, பரவணும். பூமியினுடைய எல்லா பகுதியிலும் பறந்து விழுகணும். அப்போ தான் இதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் விதை பரவுதல் விதை முளைத்தலுக்கு உகந்த இடத்தினை பெறும் வாய்ப்பை அளிக்க விதை பரவுதல் முக்கியமாக இருக்குது. இப்போ விதை பரவலாக விழுகிறப்ப அந்த விழுகக்கூடிய இடம் அதுக்கு தக்க ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு மழை பெய்யக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம், நீர் நல்லா அதுக்கு தேவையான அளவு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம், மண் வளம் நல்லதாக இருக்கலாம். ஸோ அந்த தகுந்த ஒரு சூழல், அந்த தகுந்த ஒரு சூழ்நிலை அந்த விதைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த விதை பரவுதலை உண்டாக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தும் தாவரங்களில் அவற்றின் மரபணுக்களில் இடம் பெயர்வதற்கு உதவும் ஒரே முக்கிய செயலாக இது உள்ளது. இப்போ ஒரே இடத்துல என்ன தன்மகரந்த சேர்க்கை தான் நடக்கும். இதே இது அங்கங்கே பரவல் அங்கங்கே போய் விழுகிறப்ப அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குது இதில். அப்போ வெளி இனம் அதனுடைய சிற்றினத்தினுடைய வேறு இனத்தினுடைய மகரந்த துகள்கள் அந்த என்ன செய்யுங்கிறாங்க சேர்றப்ப புதிய இனம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரபணு ஒரு பரிமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மனிதர்களால் மாற்றியமைக்கப்பட்ட சூழல் மண்டலத்திலும் அதில் கூட பல சிற்றினங்களினுடைய பாதுகாப்பிற்கு விலங்கினுடைய உதவியால் விதை பரவும் செயல் உதவுகிறது. மனிதனால் மாற்றியமைக்கப்பட்ட சூழல் மண்டலம்னா என்ன அர்த்தம்? நம்ம விவசாயம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதோ ஒரு சூழல் மண்டலம். அங்கேயும் சில சிற்றினங்கள் பாதுகாப்பிற்கு விலங்கின உதவியால் விதை பரவுதல் உதவுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாலைவனத்திலேருந்து பசுமை மாறா காடுகள் வரை புரியுதுங்களா, எல்லா சூழல் மண்டலங்களிலும் பார்த்திங்கன்னா அந்த தாவரங்களுடைய நிலை நிறுத்தம் எல்லா இடத்துலையும் அந்த தாவரங்கள் இருக்கணும். அதனுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள உயிர் பன்மம் தக்க வைத்து பாதுகாக்க கனிகள் விதைகள் பரவுதல் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உயிர் பன்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல பல வகையான தாவர இனங்கள் வாழ்வது, தாவர விலங்கினங்கள் வாழ்வது. அப்போ விதைகள் பரவுனா தான் இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் பலவிதமான இனங்கள் பார்க்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விதை பரவுதலின் நன்மைகளாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவோட இந்த லெசன் முடியுது. ஸோ இந்த லெசன் ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையும் புக்கில் எடுத்து நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். படிச்சுட்டு இதுக்குள்ளே அந்த எடுத்துக்காட்டோட இந்த பாடத்தை படிங்க. இது ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் டாபிக், யூஸ்ஃபுல்லான டாபிக். அடுத்த லெசனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.